வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு மாபெரும் அறிஞரனுடைய நினைவு தினம். உங்களுக்கு தெரியும், வீரமாமுனிவர் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் இந்த வீரமாமுனிவர்? கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி என்கிற இயற்பெயர் கொண்ட, தமிழில் தன் பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்ட ஒரு மாபெரும் தமிழறிஞரனுடைய நினைவு தினம்தான் என்று. வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆற்றிய பங்கு, அதாவது அவருடைய பெயரை முதலில் கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி என்கிற பெயரை முதலில் தமிழில் தைரியசாமி என்று மாற்றிக்கொண்டார். பிறகு அது வடமொழி சொல் என்று அறிந்து அதை வீரமாமுனிவர் என்று மீண்டும் தமிழ் படுத்தி கொண்டார். அந்த அளவிற்கு தமிழ் பக்தி கொண்டவர். அது மட்டுமல்ல, பல ஆங்கில பெயர்களை, அதாவது அல்லது கிறிஸ்துவ பெயர்களை எப்படி தமிழில் வழங்குவது, எப்படி தமிழ்படுத்துவது என்பதிலும் வீரமாமுனிவர் ஒரு பெரும் பங்காற்றினார். உதாரணமாக ஜோசப் என்ற பெயருக்கு பதிலாக வளன் என்கிற பெயரை தமிழில் அறிமுகப்படுத்துகிறார். இப்படி நிறைய பெயர்களை தமிழ்படுத்துகிறார். அதாவது பிற்காலத்தில் திராவிட இயக்கத்தினர், அதாவது வடமொழி சொற்களுக்கு பதிலாக வடமொழி பெயர்களுக்கு பதிலாக தூய தமிழ் பெயர்களை சூட்டிக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் திராவிட இயக்கம் தோன்றிய பிறகு அது வளர்ந்தது என்றால் அதற்கான ஆணிவேராக இருந்த மாபெரும் தமிழறிஞர் தான் வீரமாமுனிவர். அவர் செய்த தொண்டு என்பது முக்கியமாக திருக்குறளை பிற மொழிகளில் மொழிபெயர்த்தார். திருக்குறள் மட்டுமல்ல, இன்னும் பல சங்க இலக்கிய நூல்கள் அவரால் பிற மொழிகளுக்கு சென்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியம், நம்முடைய ஒரு அற்புதமான ஒரு காப்பியம் என்பது இந்த மண்ணில் இருந்திருக்கிறது என்பதை உலகிற்கு சொன்ன முதல் அறிஞர் நம்முடைய வீரமாமுனிவர் அவர்கள். அதோடு அவரே 27க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய கதையை தேம்பாவணி என்கிற பெயரில் அவர் தமிழில் எழுதினார். ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய நூலாக அது இன்றைக்கும் இயேசுவை பற்றிய ஒரு வரலாறாக தேம்பாவணி நூல் திகழ்கிறது. இந்த இடத்தில் நாம் வீரமாமுனிவரினுடைய இந்த தொண்டு, அவர் தமிழுக்கு ஆற்றிய முதன்மையான பணி. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் வீரமாமுனிவர் தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்து அவர் ஆற்றிய அந்த பங்கு, அதை நாம் முக்கியமாக அதை வேறொரு விஷயத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, இங்கு கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட பல ஆங்கிலேயர்கள் அவர்கள் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றினார்கள். தமிழ் மொழியை செம்மைப்படுத்துவது, அதனுடைய வரிவிடங்களை சீர்திருத்துவது, தமிழில் முதல் நூல்களை அச்சிட்டது, நம்முடைய சங்க இலக்கிய நூல்களை தேடி கண்டறிந்து அவற்றிற்கு உரை எழுதியது. இப்போ வீரமாமுனிவரே எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அகராதியை தொகுக்கிறார். 4400 வார்த்தைகளை கொண்ட ஒரு லத்தீன் தமிழ் அகராதி ஒன்றையும் அவர் உருவாக்குகிறார். மிகப்பெரிய பணிகள். இன்றைக்கு பின்னால் வந்த தமிழறிஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பல நூல்களை வீரமாமுனிவர் இயற்றினார். எழுத்து சீர்திருத்தத்தில் ஈடுபடுகிறார். முன்னால் ஆ என்கிற எழுத்திற்கு பதிலாக ஆ என்ற எழுத்து வந்தால் அங்கே பருகில் புள்ளி வைத்துத்தான் அந்த எழுத்தை காட்டக்கூடிய ஒரு முறை இருந்தது. அது மிகவும் சிக்கலாக இருக்கிறது என்பதற்காக ஆ நெடில் எழுத்துக்களை மேலே சுழிப்பது என்கிற முறையையும் கூட அறிமுகப்படுத்தியது வீரமாமுனிவர் தான். இப்படி மொழி சீர்திருத்தம், தமிழ் இலக்கியங்களை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பது, தமிழ் ஆங்கில பெயர்களை தமிழ்படுத்துவது, அது மட்டுமல்ல அவரே ஒரு நூலாசிரியராகவும் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய அறிஞர். இன்றைக்கு சில வகுப்புவாத சக்திகள் இன்று அவர்களையெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர்கள் என்று கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிற போது, வீரமாமுனிவர் போன்றவர்கள் பிற மொழிகளிலிருந்து இங்கு வந்து தமிழுக்கு தொண்டாற்றிய அந்த அறிஞர்களுடைய புகழை நாம் தொடர்ந்து பரப்ப வேண்டும். அவர்களை என்றென்றும் நன்றியோடு நம் நெஞ்சில் நிறுத்த வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒருவர் தன் தாய்மொழியை தாண்டி இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது என்பதே சற்று கடினமானது. பல மொழிகளை அறிவது அதனினும் கடினமானது. பிற மொழியில் எழுதுதல், பிற மொழியில் காப்பியம் படைத்தல் என்பது கற்பனைக்கு கூட அடங்காத ஒன்று. ஆனால் இத்தனையையும் ஒரு மனிதர் செய்திருக்கிறார் என்பது வியப்பானது. அவருடைய பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பது. பிறகு அவர் தன் பெயரையே தமிழில் வீரமாமுனிவர் என்றும் மாற்றிக்கொண்டார். 1680 பிறந்து 1747 மறைந்து போன வீரமாமுனிவர் அவர்கள் ஏறத்தாழ 37 ஆண்டுகள், அதாவது தன் வாழ்நாளில் ஏறத்தாழ சரி பாதி தமிழ்நாட்டிலே தான் வாழ்ந்திருக்கிறார்.
அவர் பிறந்தது இத்தாலியிலே பிறந்தவர் மதத்தை பரப்புவதற்காக இங்கே அனுப்பப்பட்டார். 1710 அவர் கொச்சினுக்கு வந்து முதலில் கோவாவுக்கு வந்தார். பிறகு கொச்சியிலே இருந்து தமிழ்நாட்டுக்குள் வந்தார். கொச்சினிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மதுரைக்கு அவர் நடந்தே பயணமானார். ஏனென்றால் ஒரு ஊரை பார்க்க வேண்டுமென்றால் நடந்து போனால்தான் பார்க்க முடியும். நாம் இப்போதும் பார்க்கிறோம், விமானத்தில், தொடர்வண்டியில், மகிழுந்தில் போய் வருகிற போது நமக்கு ஊர் தெரியுமே தவிர ஊரினுடைய ஒவ்வொரு பகுதியும் தெரியாது. யாருக்கு தெரியும்? அந்த ஊரிலேயே பிறந்து வாழ்ந்து அந்த ஊரிலேயே நடந்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் புரியும். எனவே அவர் நடந்தே வந்தார். இவையெல்லாம் பெரிய செய்திகள் அல்ல. வந்து தமிழை கற்றுக்கொண்டார். எந்த அளவுக்கு என்றால் தமிழில் தேம்பாவணி என்கிற ஒரு காப்பியத்தை படைக்கிற அளவுக்கு 1726 அந்த தேம்பாவணி மதுரை தமிழ் சங்கத்தில் அரங்கேறியது. புலவர்கள் பலரும் அதை ஏற்கவில்லை. எதிர்ப்புக்கு இடையிலே தான் அது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இவர் எப்படி இன்னொரு மொழியை சார்ந்தவர் இத்தாலியிலிருந்து வந்து இங்கே தமிழில் எப்படி காப்பியம் எழுத முடியும் என்கிற கேள்விகளுக்கு அவர் விடை சொன்னார். தமிழில் நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், நான் சொல்கிறேன் என்றார். கேட்டார்கள். கேட்டவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் விடை சொன்னார். அது கண்டு பொறாத சில புலவர்கள், சரி எல்லாவற்றுக்கும் விடை தெரியும் என்கிறீர்களே, வானத்திலே எவ்வளவு நட்சத்திரம் இருக்கிறது தெரியுமா என்று கேட்டார்கள். அது ஒரு குறும்பான நையாண்டித்தனமான கேள்வி. அதற்கு அவர் சொன்ன விடையை அதைவிட நையாண்டித்தனமானது. அவர் சொன்னார், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் தானே 33,33,33,333 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எண்ணி பாருங்கள் என்று சொன்னார். அப்போதுதான் சரி, இவருடைய புலமை மட்டுமல்ல, இவருக்கு நுண்மான் நுழைபுலம் மிக்க அறிவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நையாண்டித்தனமான கேள்விக்கு எப்படி விடை சொல்ல வேண்டும் என்றும் தெரிந்திருக்கிறது என்று இத்தனைக்கு பிறகுதான் தேம்பாவணி அரங்கேறியது. இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ பல நூற்றாண்டுகளை கடந்து அது நின்று கொண்டிருக்கிறது. இது தேம்பாவணியை வீரமாமுனிவர் எழுதினார் என்பது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும், பள்ளிக்கூடத்து பாட நூல்களிலேயே இருக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்றால், அவர் தேம்பாவணியை மட்டும் எழுதவில்லை, அதனை தாண்டி இன்னும் 22 நூல்களை, மொத்தம் 23 நூல்களை தமிழில் எழுதியிருக்கிறார். யார்? இத்தாலியில் பிறந்த ஒருவர், மதத்தை பரப்புவதற்காக இங்கே வந்தவர், தமிழை ஆனாவண்ணாவிலே இருந்து கற்றுக்கொண்டு காப்பியம் படைத்து 23 நூல்களை அவர் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தந்திருக்கிறார் என்பது பெரிய செய்தி. அவருடைய நினைவு நாள் பிப்ரவரி 4. இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும், அவர் தமிழருக்கு தன் நூல்களை தந்தது மட்டுமல்ல, தமிழ் நூல்களை ஐரோப்பிய மொழிகளுக்கும் கொண்டு சென்றிருக்கிறார். திருக்குறள், தேவாரம், திருப்புகழ் ஆகியனவற்றை ஐரோப்பிய மொழிகளில், திருக்குறளை லத்தீன் மொழியில் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் திருப்புகழை படிக்கிறார் என்பதே பெரிது, அதை இன்னொரு மொழியிலும் பெயர்த்திருக்கிறார் என்பதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அவருடைய நினைவு நாளில் அவரை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப்.
அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கின்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவையை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்?
அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒரு வீடு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.